الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப், அரபி இலக்கியத்திலிருந்து உள்ள கிதாபான முக்தாராத் என்ற கிதாபை படித்து வருகிறோம். இதன் பாடங்களை வரிசையாக நாம் படித்து புரிந்து அல்லாஹுடைய அருளினால் இதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல் முக்தாராத் என்ற பாடத்திலே இதுவரைக்கும் 93 பாடங்களை கடந்து அல்ஹம்துலில்லாஹ் 94வது பாடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த சேவை நமக்கு ஜாமியத்துல் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதன் மூலம் முழு பிரயோஜனங்களை மக்கள் அடைவதற்கும் இம்மை மறுமையிலே முழு வெற்றி அடைவதற்கும் ஒரு வழிவகுப்பாக இருக்கிறது. இது நன்மைக்குரிய பெரும் காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்மையான விஷயத்தில் ஒன்று சேருவோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய துவாக்கள் மூலம் எங்களுக்கு ஆதரவளிக்கலாம். இன்னும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தும் எங்களுக்கு ஆதரவு தரலாம். அதேபோல் உங்களுடைய பொருட்செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக வாரி வழங்கி அதன் மூலமும் தங்களுடைய ஆதரவுகளை தாராளமாக தெரிவிக்கலாம். அவ்வாறு விரும்பக்கூடியவர்களுக்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி இதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அருள் பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்லு தபக்கத்தில் உல்யா மினல் உம்மதி, உயர்ந்த சமுதாயத்திலிருந்து உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள். இஸ்ஸெய்தி அப்துல் ரஹ்மான் இல் கவாகிபி. இந்த இடத்துல உம்மத் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மக்களிலிருந்து ஒரு கூட்டத்துக்கு சொல்றது. அவங்க எப்படின்னு சொன்னால், வரலாற்று ரீதியாக இணைந்து ஒரு பிணைப்பின் பக்கம் இணைந்த ஒன்று சேர்ந்த மக்களுக்கு சொல்றது உம்மத் என்பதாக. அது அவங்க சில நேரம் லுகத் ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், அல்லது மார்க்க ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு குறிக்கோள்கள் ஒரே குறிக்கோளாக, அதாவது ஒன்றுபட்ட அக்கீதாவில் உள்ள குறிக்கோளாக இருக்கலாம், அல்லது அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், அல்லது இவ்வாறு அதாவது அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யறது உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் உள்ள அந்த உம்மத்தில் உள்ள உயர்ந்த தபக்காவை பற்றி என்ன செய்யப்படுது இங்கே பேசப்பட்டு வருகிறது. அப்புறம் சமுதாயத்தில் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள் பகுதி 4, 4வது பகுதி நாம் அடைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே சென்ற பகுதியில் 3வது பகுதியில் பேசப்பட்டது யாரை பற்றி? நல்ல வாலிபர்களை பற்றி பேசப்பட்டது. 4வது இப்பொழுது அதை தொடர்ந்து அதே உருவாக்கக்கூடிய அந்த நசல் சந்ததிகளில் ஆங்கில கலாச்சாரத்திற்கு ஆட்பட்ட அவர்களுடைய அதுக்கு அடிமையான அவர்களை பற்றி இங்கு பேசப்படுகிறது. இப்போ அவர்களெல்லாம் எப்படின்னு சொன்னால், தங்கள் சமுதாயத்துக்கு உதவி செஞ்சாலும் சரி, பயன் கொடுத்தாலும் சரி, அது எந்த அளவு கயிறும் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு பங்கு தீனில் எந்த பங்குமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களோட மன இச்சைகள் எப்படி செயல்படுதோ, ஹவான்னு சொல்லுவாங்க, மன ஆசை எதை விரும்புதோ அதன்படி அப்படி போகிறது சொல்லலாம். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய
ஆசைகளை தங்களுடைய கடவுளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வந்து வழிகட்டு போவாங்கங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்களுக்குன்னு எந்த விதமான மஸ்லக், ஒரு பாதை, ஒரு குறிப்பிட்ட இதை நோக்கி நடக்கணுங்கிறது கிடையாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் இருக்குது, அதை பின்பற்றி நடக்கும், அது நமக்கு ஒரு வழிகாட்டல். அப்படி எந்த பாதையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு எத்தனோ இந்த மாதிரி நபிமார்களுடைய பாதை, இந்த மாதிரி சீரான வழிகள் இருந்தாலும் அதை அவங்க பின்பற்றவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களையே பெரிய ஞானிகளாக நினைச்சு தங்களுடைய கருத்துக்களை தான் என்ன செய்கிறாங்க, முன்னுரிமை கொடுத்து அதை பின்பற்றுறாங்க, அதை கொண்டு பெருமை அடிக்கிறாங்க. அவங்க தீனை கொண்டே அவங்க பெருமை அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் தீனில் உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அமல் செய்கிற விஷயம்னு வந்துட்டா அவங்க அமல் செய்ய மாட்டாங்க. ஏன் அமல் செய்ய மாட்டாங்க? சோம்பேறித்தனம், அதே மாதிரி அசால்ட், பொடுபோக்கு, இதன் காரணமாக தான் அங்கே அமல் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் உம்மத்தில் இன்னும் சிலர் எப்படின்னா வேற சமுதாயங்களை கொண்டு பெருமை அடிப்பாங்க. அவங்களோட நாங்கள் உயர்ந்தவங்க, அவங்களோட நாங்கள் கண்ணியமானவங்கன்னு சொல்லி மற்ற சமுதாயத்தை வச்சு என்ன செய்வாங்க, ஒப்பிட்டு தங்களுடைய பெருமையை பேசிக்கொள்வாங்க. அதே மாதிரி தங்களுடைய பழக்கங்களை தான் உயர்ந்ததாக நினைப்பாங்க. அவங்களுடைய பழக்கம், எங்களுடைய அந்த ஹேபிட்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப ஒரு உயர்ந்தது அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்களும் இலக்காரமாக நினைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும். இப்போ இதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அதாவது அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தை விட அவங்களுக்கு சக்தி இல்லை, முடியாது அவங்களால. ஏன்? அவங்க அப்படியே அப்படி அதிலேயே ஊறி போயிடுறாங்க. ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ அதில் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய தேசங்களை நேசிப்பாங்க. என்ன, அதெல்லாம் வந்து எல்லா விஷயம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒப்புமை, அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமல்களை நல்லா சொல்லுவாங்க, புகழ்வாங்களே ஒழிய அதை அமலில் கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சா எதை கொண்டு எனது உண்மையான மொஹப்பத்துங்கிற வெளிப்பாடு இருக்குமோ, உதாரணமாக உயிருக்கு உயிரான உயிரினு மேலான எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நம்ம சொல்கிறோம். அவங்க உயிருக்கு உயிரானன்னா என்ன, இந்த வார்த்தை பேச்சு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லது அவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்களை சொல்கிறது மட்டும் பிரயோஜனம். அடுத்து என்ன மெயின் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு செஞ்ச அமல், அவங்க போன பாதையில் அதை நம்முடைய பாதையாக நினச்சி அதை நமக்கு வழிகாட்டல நினச்சி போய் அவங்களோட ஒப்பிட்டு அந்த அமல்களில் போனால் தான் உண்மையான அந்த பிரிய வெளிப்படுதுன்னு அர்த்தம். இப்போ இது இல்லைன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கில கலாச்சாரங்களுக்கு அடிமையானவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்காது. இங்கேயும் அங்கேயும் தாவுவாங்க, அப்புறம் நயவஞ்சகத்தனை இருக்கும். அது மாதிரி இந்த பச்சவந்தி மாதிரி நிறம் மாறக்கூடிய பழக்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்தோன்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் முடிச்சோம், லா ஹலாக் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு. எந்த விதமான ஒரு நல்ல குணம் இதுங்கிறது கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஜீரோ அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான். அதே மாதிரி என்னதுன்னா இந்த 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 இவங்களையும் இந்த ஆங்கில கலாச்சாரங்கள் கொண்டவங்களையும் சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ரோஷம் அடைந்தவங்க. அவங்க அப்படின்னா துருக்கியினுடைய அந்த சுதந்திர வீரர்களை போல எனது உறுதியாக இருப்பாங்க. அவங்களுடைய ரோஷம் அவங்கள எதிர்பக்கம் கிளப்புன்னு சொன்னால், அந்த ரோஷத்தை பார்த்து என்னது அவங்கள்ட்ட உள்ள உண்மையான ரோஷத்தின் காரணமாக நம்ம அவங்களுடைய அந்த நடைமுறைகளுக்கு, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு கண்ணியம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எனது அவங்களுடைய நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சிலரும் இருக்கிறார்கள் என்பதை அந்த பாடத்தில் சொல்கிறாங்க. சரி, வாருங்கள் இபாரத்துகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உள்ளே செல்வோம். அதற்கு முன்பாக நாம் கிதாபுடைய ஆசிரியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசவில்லை. வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியை பற்றி லேசாக நாம் இந்த பாடத்தில் பார்த்து கொண்டு செல்வோம். இந்த கிதாபுடைய ஆசிரியர் சாரி இந்த கட்டுரையின் ஆசிரியை பற்றி பார்ப்போம். ஏன்னா அந்த கட்டுரையில், இந்த கிதாபில் இந்த கட்டுரை என்பது இடம்பெற்றிருக்குது. அதை எழுதியவர் நம்ம சொன்ன மாதிரி அஸ்ஸையிது அப்துர் ரஹ்மான் அல் கவாகிபி, அப்துர் ரஹ்மானில் கவாகிபி என்பவர் தான் இதை எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து 1265 ஹிஜ்ரி, 1265 தான் இவங்க நினைச்சிருக்காங்க, பிறந்திருக்கிறாங்க. கண்ணியமான வீட்டில் பிறந்தவங்க, ஹலப் அப்படிங்கிற இடத்துல இவங்க பிறந்தாங்க. சரி, இதில் வந்து கண்ணியத்தோடு இது பண்ணாங்க. இவங்க வளர்ந்தது என்னது ரொம்ப கண்ணியமான முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டாங்க. ரொம்ப மற்றவங்கள ஏதாவது கண்ணியம், அதே மாதிரி உயர்வு, குலம் எல்லாமே அவங்க நேர்த்தியானவங்க தான். அதே மாதிரி இவங்க எப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வந்து ரொம்ப ஆழமான ஃபிக்ர் கொண்டவங்க. அதே மாதிரி அதாவது தன்னுடைய நஃப்ஸை சரி செய்கிற விஷயத்தில், இந்த மாதிரி அரபி மொழியை கற்றுக்கொள்கிற விஷயத்தில், இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்கிற விஷயத்தில் இவங்களுக்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்குது. அதில் வந்து தனி ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி இவங்க இந்த திராசத்தை கொண்டு மட்டும் போதுமாக்கி கொள்ளலை. சரி, இந்த கல்வி வந்துருச்சுன்னு சொல்லி இதோட போதுமாக்கலை. மாறாக அதாவது கணிதம், இல்மு அதை பற்றி படித்தாங்க, இயற்கைகளை பற்றி படித்தாங்க. அது மாதிரி இன்னும் பல இல்முகளை படித்தாங்க. அதாவது பல அமல்களில் பல விதத்தை படித்தாங்க. அதே மாதிரி ஹுக்குமத்துலேயும் பல அந்தஸ்துகளில் என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க இருந்திருக்கிறாங்க.
இவங்க ஹலபில் இவங்களுடைய பேர் என்னன்னு சொன்னால் இவங்களுடைய வளர்ந்த இடம் இருக்குது, அதுக்கு ஷுஹபா என்பதாக சொல்லப்படும். இவங்க அங்கே தான் என்ன வளர்ந்தாங்க. அதே மாதிரி இவர்கள் என்னது உணர்வுபூர்வமான விஷயம், அதாவது முஸ்லீம்களுடைய நிலை சீர்குலைவதை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க, வெளியெடுத்து காண்பித்திருக்கிறார்கள். ரொம்ப அதில் உறுதிப்பாடோட நான் வாழ்க்கை சரியாகணுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி பூமியுடைய பல பகுதிகளிலேருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவன் நிலைகளை என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க உள்ள ஊடுருவிக்கக்கூடிய நோய் என்னங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்குரிய இலாஜ், மருத்துவம், சிகிச்சை என்னங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நம்ம கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் என்னது முஸ்லீம்களுடைய ஊர்களில் என்னது சுற்றி இப்படி ஊரே சுற்றிருக்காங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் சுற்றி சுற்றி எல்லா இடங்களும் போயிட்டு வந்திருக்காங்க, நிலைகளை அறிஞ்சிருக்காங்க. இவங்க கடைசியில் ரபியுல் அவ்வல் 6ஆம் நாள் மிஸ்ரில் போயிட்டுருக்கும். மிஸ்ரு நாட்டில் நினைச்சாங்க ரபியுல் அவ்வல் 6ஆம் நாளில் 1320 வருஷம் ஹிஜ்ரி 1320 வஃபாத் ஆகுறாங்க. பிறந்தது 1265, மூத்தாரதுக்கு 1320. இப்போ மொத்தம் 55 வருடம் நினைச்சிருக்காங்க இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையுடைய இவங்க மௌத்தாகும் போது இவங்களுடைய வயது இருக்கிற 55ஆக இருந்தது. அல்லாஹு தாலா இவங்களுடைய இந்த கல்வியினுடைய பயன்களை நமக்கும் தருவானாக. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், பாரத்துகளை படிப்போம், புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா விளக்கத்தை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما الناشية المتفرنجة فلا خير فيهم لأنفسهم فضلا عن أن ينفعوا أقوامهم وأوطانهم شيئا. وأما الناشية المتفرنجة فلا خير فيهم لأنفسهم فضلا. الناشية المتفرنجة மேற்கத்திய கலாச்சாரத்தில் உருவானவர்கள் இருக்கிறார்களே, ஃபலா ஹைர ஃபீஹிம், அவர்களிலே ஹைர் என்பதே கிடையாது. ஏன்னா கலாச்சாரமே தவறான கலாச்சாரம். அப்போ அதில் ஹைரை எதிர்பார்க்க முடியாது. அன்ஃபுசீம், அவர்களுடைய நஃப்ஸுகளுக்கே ஹைருங்கிறது கிடையாது. ஃபதுலன், மேல்மிச்சமாக, அவர்கள் பயனளிக்கக்கூடியதாக, அக்வாமகும், அவருடைய சமுதாயங்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக ஆகியிருந்தாலும் சரியே. அவுத்தானிஹிம், அவர்களுடைய அக்வாமகும் அவுத்தானகும், அவர்களுடைய நாடுகளுக்கு ஷெயன், கொஞ்சம் பயன் தரக்கூடியவர்களாக இருந்த போதிலும் எந்த ஹைரும் கிடையாது. வதாலிக்க, ஏனென்றால் அன்னஹும், நிச்சயமாக அவர்கள் லா ஹலாக லஹும், அவர்களுக்கு எந்த குணமும் எந்தவித பங்கும் கிடையாது. தத்தஜாதபுஹுமுல் அஹ்வாஉ, தத்தஜாதப எத்தஜாத, அதாவது தஜாதப எத்தஜாதபு, தத்தஜாதபுஹுமுல் அஹ்வாஉ, அவருடைய மனோ இச்சைகள் அவர்களை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. கைஃப ஷாஅத், அது எங்கெல்லாம் நாடுகிறதோ, அந்த ஷாஅத்துங்களுடைய லமீர் ஃபாயில் எது போகுது, அஹ்வாக். அப்போ மனோ ஆசைகள் எங்கெல்லாம் அவர்களை இழுக்கிறதோ அதன் பக்கம், எங்கெல்லாம் நாடுகிறதோ அதன் பக்கம் அவர்களை அது இழுக்கிறது. லா எத்பிஊன மஸ்லக்கன், லா எத்தபிஊன மஸ்லக்கன், இத்தபா எத்தபின்லாம், மஸ்லக்னா ஒரு பாதை, எந்தவித சரியான பாதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. வலா யசீரூன, அவர்கள் நடப்பதில்லை. அலா நாமூசின் முத்தர்ரிதினா, அனைவரும் அறிந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் நடப்பதில்லை. அப்ப எந்த மார்க்கத்தை அவங்க பின்பற்றுவது கிடையாது. அன்னஹும் யஹ்குமூன ஹிக்மத ஃபயஃப்தஹிரூன பிதீனிஹிம், என்றால் நிச்சயமாக அவர்கள் யஹ்குமுல் ஹிக்மத, ஹிக்மத்தை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். யஹ்கும ஹக்கம யஹ்குமனா, அவங்களுடைய நுணுக்கத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பற்றுகிறார்கள். ஃபயஃப்தஹிரூன பிதீனிஹிம், அவர்களுடைய மார்க்கத்தை கொண்டு, தீனை கொண்டு அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். வலாக்கின், என்றாலும் லா யஅமலூன பிஹி, அந்த தீனை கொண்டு அவர்கள் அமல் செய்வதில்லை. தஹாவுனன், அசட்டுத்தனம், பொடுபோக்கின் காரணமாகவும், கஸ்லன், சோம்பேறித்தனத்தின் காரணமாகவும், அதாவது பொடுபோக்கினாலும் இன்னும் சோம்பேறித்தனத்தினாலும் அவருடைய தீனை கூட அவங்க என்ன சில பின்பற்றுவது கிடையாது, அமல் செய்யறதில்லை. வயரவுன கைரஹும் மினல் உம்மமி, உம்மத்துகளிலிருந்து, சமுதாயங்களிலிருந்து அவர்கள் அல்லாதவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். எத்தபாஹூன பி அக்வாமிஹிம், அப்போ பெருமை அடிக்கிறார்கள். பி அக்வாமிஹிம், அவர்களுடைய தங்களுடைய சமுதாயத்தை கொண்டு அவர்கள் சமுதாயங்களை கொண்டு பெருமைப்படுகிறார்கள். ஒயஸ்தஹ்சினூன ஆதாத்தஹும்,
வயஸ்தஹ்சினூன ஆதாத்திஹிம் வ முமையிசாத்திஹிம், இன்னும் அவர்கள் அழகானதாக கருதுகிறார்கள். ஆதாத்திஹிம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, வ முமையிசாத்திஹிம் அவருடைய சிறப்புகளையே, அவங்களுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்களை அழகானதாக கருதுகிறார்கள். யமீலூன லிமுனாதரத்திஹிம் அவர்களுக்கு ஒப்பாவதற்கு விரும்புகிறார்கள், அது அவர்களை போன்றே சாய்கிறார்கள். வலாக்கின் என்றாலும் லா யக்வூன அலா தர்க்கி தஃபர்னுஜி கஅன்னஹும் குலிகு அத்பாஅன். வலாக்கின் என்றாலும் லா யக்கூன் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், அலா தர்க்கி தஃபர்னுஜினா அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை இடுவதன் மீது சக்தி பெறவில்லை. கஅன்னஹும் நிச்சயமாக அவர்கள் குலிகு படைக்கப்பட்டதை போன்று, அத்பாஅன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டதை போன்று ஆகிவிட்டார்கள். வயஜிதூன நாச இன்னும் மக்களை அவர்கள் பெறுகிறார்கள், யஅஷகூன அவுதானஹும் அவர்களுடைய நாடுகளை பிரியப்படக்கூடியவர்களாக, விருப்பப்படக்கூடியவர்களாக பெறுகிறார்கள். அவர்கள் எனவே அவர் விரைகிறார்கள், இத்தஷப்புஹி பிஹிம் அவர்களை கொண்டு ஒப்பாவதற்கு, அந்த மக்களை கொண்டு, பில் தஷ்பீபி அதாவது காதல் பிரியத்தில் மட்டும், வலி அஹ்சாசி இன்னும் உணர்விலே, ஃபகத் இதில் மட்டும்தான், தூன தஷப்புசி பில அமாலி வேற அமல்களை கொண்டு செயல்களை கொண்டு செய்வது என்ன செய்யறதில்ல, விரைவதில்லை. சொல்ல போனா என்னன்னா, செயல்களை கொண்டு ஈடுபடாமல் வெறும் காதல் உணர்வு மட்டும் அவர்களை கொண்டு ஒப்பாவதற்காக வேண்டி விரைகிறார்கள். அல்லத்தி எப்படிப்பட்ட ஆமால் என்றால், எஸ்தௌஜிபுஹல் ஹுப்பு சாதிகு உண்மையான பிரியம் அந்த அமல்களை கண்டிப்பாக்குமே, செய்வதன் மீது நிபந்தமாக்குமே, அப்படிப்பட்ட அமல்களை. வல் ஹாசிலு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுருக்கம் என்ன, அன்னஷ் ஊனன் நாசியத்தில் முத்தஃபர்னிஜத்தி மேற்கத்திய கலாச்சாரத்தில் உருவானவுடைய அந்த நிலைகள் இருக்கிறதே, ஐதன் இன்னும் லா தஹ்ருஜு அன் ததப்துபின் அது வெளியாவது கிடையாது. அன் ததப்துபினா ததப்தப எத்ததப்தபு முதப்தபீன பைன தாலிக லா இலாஹா உலாயின் வர மாதிரி, அதாவது தரத்துத் சந்தேகத்தில் பதற்றத்தை விட்டும் வெளியாவது கிடையாது. தலவுனின் என்னது, நிறம் மாறுவதை கொண்டும் நிறம் மாறுவதை விட்டும் வெளியாவது கிடையாது. நிஃபாக்கின் இன்னும் என்னது, நிஃபாக்கை விட்டும் வெளியாவது கிடையாது. எஜ்மஉஹா வஸ்ஃபுன் அந்த அனைத்தையுமே ஒன்று சேர்க்கிறது ஒரு தன்மை, அது என்ன, லா ஹலாக்க அவங்கள்ட்ட குணம் என்பதில்லை, பண்பு என்பதில்லை என்பதை இந்த வார்த்தை என்ன செய்து அந்த அனைத்தையும் ஒன்று சேர்க்கிறது. இந்த மேலே சொல்ல லா ஹலாக்கங்கிற வார்த்தையே அவங்களுடைய அனைத்து தன்மைகளையும் என்ன ஒன்று சேர்க்கிறது. இது அந்த ஆங்கில கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலை. வல் வாஹினத்து ஹைரும் மின்ஹும் அந்த பலகீனமானவர்கள் என்று மேலே சொன்னோம் அல்லவா, அவர்கள் இந்த ஆங்கில கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். முத்தமஸ்ஸிகூன பித்தீனி அதாவது தீனை கொண்டு அவர்கள் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமஸ்ஸக்கு அதாவது பற்றி பிடிக்கக்கூடியவர்கள். வலவுரியா அது புகழுக்காக வேண்டி இருந்தாலும் சரியே. உபித்தாத்தி இன்னும் வழிபடுவதை கொண்டு உறுதியானவர்களாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வலவு அம்யா அவர்கள் அது என்னது குருட்டுத்தனத்தின் காரணமாக இருந்தாலும் சரி. அலா அன்னஹு யூஜது ஃபில் முத்தஃபர்னிஜத்தி அப்போ இந்த மேற்கத்திய கலாச்சாரத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் எப்படிப்பட்டவங்க, அஃப்ராதுன் கயூரூன கர்ராசிகீன மின் அஹ்ராரில் அச்ராக்கி வல் முல்தஹிபீன கைரத்தன் தக்தலி இஹ்திராம மசியத்திஹிம். கயூரூன் சொல்றது இது வந்து அஃப்ராதுன் கயூரூன் அவர்களுடைய தனித்துவத்தை மதிப்பதை தேடுமே, அத்தகைய ரோஷத்தால் துருக்கியின் சுதந்திரவான்களிலிருந்து உள்ள உறுதியானவர்களைப் போல, கொந்தளித்தவர்களைப் போல ரோஷமுள்ள தனிநபர்களும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில பிரெஞ்சு கலாச்சாரம் கொண்டவருடைய நிலையை சொன்னாங்க. போன பாடத்தில் என்ன சொன்னாங்க, பொதுவான நல்ல கலாச்சாரங்கள் கொண்ட வாலிபர்கள் சொன்னாங்க. சில பிரெஞ்சு கலாச்சாரம் கொண்டவருடைய நிலை என்ன செய்கிறாங்க, தங்களை கொண்டு வீணான பெருமை அடிக்கிறாங்களுடைய எந்த பிரயோஜனம் கிடையாது, லாஹலாங்கிற வார்த்தையே போதுமானன்னு சொல்லிட்டு, அவர்களே சிலர் இருக்காங்க, அவங்க ரோஷத்தால் உயர்ந்தவங்க இருக்காங்க, அவங்கள கண்ணியம் செய்கிறதுங்கிறது அவசியமானதாக இருக்கிறது என்று சொல்லி
இந்த பாடங்களை முடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தின் மூலம் ஒரு சில படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றன. முதலாவது விஷயம், சோம்பேறித்தனம் என்பது பெரும் ஆபத்தானது. அந்த சோம்பேறித்தனத்தினால தான் என்ன ஏற்படுது, அந்த உயர்ந்த தபக்கால் அது அதிகமானதுனால தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எல்லா விதமான, அதாவது அடுத்தவங்கள பெருசா நினைச்சு தன்னைத்தானே பலகீனமா நினைக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ரெண்டாவது, மார்க்க விஷயத்தில் வெட்கப்படக்கூடாது. உதாரணமா சுன்னத்துகளா இருக்கட்டும், தலப்பாகை கெட்ட வெட்கப்படுறாங்க, அதெல்லாம் தீனுடைய விஷயத்துல வெட்கம் என்பது இருக்கக்கூடாது. கல்வி விஷயத்திலையும் சரி, அதுல எந்த வெட்கம் படக்கூடாது. வெட்கப்பட்டா அது நமக்கு தான் பெரிய பாதிப்பு, இழப்பாக இருக்கிறது. மூன்றாவது விஷயம், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இந்த வாஹினாங்கிற கூட்டத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு 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 கடைசியா என்னது, கெட்டதெல்லாம் நல்லதா தெரியுது, நல்லதெல்லாம் அவங்களுக்கு கெட்டதா தெரியுது. ஏன்? அவங்க என்னது, அப்படியே கீழே பார்த்துட்டே வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. ரொம்ப அது பெரிய ஒரு ஆபத்தானது என்பது தெரியுது. அதே மாதிரி நாலாவது விஷயத்தை பார்த்தோம், வாலிபத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். அப்போ வாலிபம்ங்கிறது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு ஒரு உயர்ந்தது. ஏன்னா அந்த வாலிபர்கள் தான் ஒரு உம்மத்துடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அவங்க மீது பல கனவுகள், பல மக்கள் கனவுகள் இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு சமுதாயம் சரியாக வேண்டும் என்று. அதனால அந்த வாலிபத்தை பொறுப்பான முறையில கழிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல தீனோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. அதே போல ஐந்தாவது விஷயம் சொல்லுவாங்க, தீனை பின்பற்றி வாழ வேண்டும். தீனுக்காகத்தான் தன் வாழ்க்கை என்பதை ஆக்கிக் கொள்ளணும். வாலிபத்திலிருந்து இந்த இபாதத்தை பழகிறது, தீனோட வாழ்றதுக்கு முயற்சி செய்யறது, தீனை கொண்டு சந்தோஷப்படுறது, கெட்ட விஷயங்களை விட்டுறது, நல்ல விஷயங்களை என்ன செய்யறது, தன்னுடைய வாழ்க்கையில அமல்ல கொண்டு வர்றது. அதே மாதிரி என்ன செய்யறது, தீனுடைய விஷயத்துல சிந்தனையை செலுத்துறதும் சரி, நேரங்களை கொடுக்கறதுக்கும் சரி, பொருளை கொடுக்கறதுக்கும் கஞ்சத்தனம்ங்கிறது படவே கூடாது. கஞ்சத்தனம் பட்டோம்னு சொல்லி சொன்னா என்னது, அது நமக்கு தான் ஆபத்தானது. அதே மாதிரி ஆறாவது, கலா கதிரை பொருந்தி கொள்ள வேண்டும். கலா கதிரில் எப்போதுமே என்னது, பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். ஒருபோதும் கலா கதிர் என்ன செஞ்சிடக்கூடாது, இதாயிடக்கூடாது, எதிராயிடக்கூடாது. அப்போ இப்போ கலா கதிர்னு சொல்லும்போது உதாரணமா என்ன நினைச்சக்கூடாது, அதாவது நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், அப்படி நடந்துட்டேன். புரிந்து கொள்வதுன்னா நான் அது அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, நான் அதை செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே, அல்லது இதை செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமேன்னு சொல்லி நடந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, அதை வந்து என்ன செஞ்சு கொள்றது, பொருந்தி கொள்ளாம மனசுல அதிருப்தியோட, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், நான் மட்டும் வந்திருந்தா இப்படி நடந்திருக்கும்னு சொல்லி கலாக்கதிரை பொருந்தி கொள்ளாம பேசுறேன். அந்த மாதிரி பேச்சு நினைச்சிடக்கூடாது, கலாக்கதிர் விஷயத்துல வந்துடக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. கலாக்கதில் என்ன என்ன வருதோ அதை என்ன செய்யறது, பொருந்திக்கிறது. அதனால கலாக்கதில் பொருந்திக்கணுங்கிறதுனால என்னது, அமல் செய்யாம அப்படியே உட்காந்துடக்கூடாது. சொன்ன மாதிரி அமல், அதாவது கலாக்கதிர் என்பது எனது சாயும் அமலும் தான். முயற்சி செய்யணும். நம்ம பாட்டுக்கு எனது நல்ல அமல்கள் செஞ்சு கொண்டு தெரியாமல தவிர்த்து கொண்டு வாழ்ற வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அதுல எந்த நிலையிலையும் பின்வாங்கிடக்கூடாது. கலாக்கதிர் என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்து சொன்னது, அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. அப்போ நமக்கு வந்து வாழ்க்கை, நமக்கு தலைவர் லக்கது காலலக்கும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அழகா அல்லா சொல்லிட்டான். அப்போ அதனால நமக்கு அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் இருக்கு. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யார, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் நபியை நீங்க சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்கள். அதாவது யார, நபியை பின்பற்றுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்போ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய தலைமுடியிலிருந்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனது நபியினுடைய வழிகாட்டல் தான். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் எனது, அதாவது தொட்டில் முதல் மரணம் வரை, நம்முடைய மவுத் வரைக்கும் நபியுடைய வாழ்க்கை நமக்கு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே அதை நாம் பின்பற்ற வேண்டிய மொழி, அந்நிய கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு முடி விஷயத்திலையும் சரி, ஆடை விஷயத்திலையும் சரி, நாம் என்ன செய்ய, எப்போதுமே அந்நிய கலாச்சாரத்தை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா நமக்கு சரியான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதில் உள்ள நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தருவானாக. தீய விஷயங்களை விட்டு தவிரக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.